காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருங்க பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் ஏன் இவ்வளோ காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம கோழி உப்பு கறி செய்ய போகிறோம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த மிளகாலாம் முக்கால்வாசி அது உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். ஒன்று தான் அப்படியே இருக்கும். இந்த சின்னதெலாம் நான் அப்படியே எடுத்திருக்கேன். இது அதோடய காம்பு கூட நான் எடுத்திருக்கேன், வீடியோவுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் இப்போ சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். இந்த கோழிக்கு தண்ணி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ்ஸு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த உப்பு கறி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு மினிமம் இன்க்ரீடியன்ஸில் நம்ம செய்கிறது. இந்த கோழி உப்பு கறி, மட்டன் உப்பு கறி, இதெல்லாம் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிட்டோம். அப்புறமா கோழி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கோழியை சேர்த்துக்கலாம். உப்பு கோழிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு செய்ய போகிறோம். இந்த கோழி இன்னைக்கு மசாலா தூள் போடலை. கொஞ்சோண்டு சீரகத்தூள் லேசாக, ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் கோழியிலேருந்து தண்ணிலாம் சட்டுன்னு வெளியாகும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம இதை அப்படியே தான் வேக வச்சு பார்க்க போகிறேன் தண்ணி போதுமானு. மூடி இப்போ வேக வச்சுக்கலாம். இடையில கிண்டி விடுங்க. தண்ணி ஊற்றல அடி பிடிக்கும். இடையில கிண்டி விட்டுக்குங்க. கோழிலேயும் தண்ணிலாம் வெளியாகுது பாருங்கள். கோழியை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் சமைக்க போகிறோம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் போட்டிருக்கேன். கோழியில் உள்ள தண்ணி பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். கோழி இப்போ வெந்திருக்கோம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கோழி உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதில் மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஃப்ளேவருக்கு மஞ்சளும் உப்பும் ஒண்டி தான், மஞ்சத்தூளும் உப்பும் ஒண்டி தான். அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இது நல்லா இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க, செம்மையாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கோழி உப்பு கறி ரெசிப்பிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சுவேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.